கோவையைச் சேர்ந்த மேக்கப் ஆர்டிஸ்ட் கவிப்ரியா கடந்த மாதம் 30ஆம் தேதி தென்காசி செல்வதற்காக காந்திபுரத்தில் உள்ள தனியார் பேருந்தில் பயணம் செய்துள்ளார். பயணத்தின் போது ஒட்டன்சத்திரம் அருகே பேருந்து பழுதாகியதால் மற்றொரு பேருந்தில் மாற்றி அனுப்பப்பட்டதாகவும் கூறப்படுகிறது. அப்போது சுமார் 1 லட்சம் மதிப்புள்ள மேக்கப் பொருட்கள் அடங்கிய அவரது பை காணாமல் போனதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து பேருந்து ஊழியர்களிடம் கேட்டபோதும் உரிய பதில் கிடைக்கவில்லை என்றும் கூறப்படுகிறது. மேலும் மாற்று பேருந்தை மதுரை அருகே திருமங்கலத்தில் இறக்கிவிட்டதால் வேறு பேருந்தில் சொந்த செலவில் தென்காசி சென்றதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். பின்னர் கோவை திரும்பிய கவிப்ரியா காட்டூர் C2 காவல் நிலையத்தில் புகார் அளித்தும் நடவடிக்கை தாமதமானதாக குற்றம் சாட்டினார். இதனையடுத்து காணாமல் போன தனது மேக்கப் பொருட்கள் அடங்கிய பை கிடைக்கும் வரை அங்கிருந்து நகர மாட்டேன் என்று அறிவித்து கோவை காந்திபுரத்தில் உள்ள தனியார் பேருந்து அலுவலகம் முன்பு அமர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டார். இந்த சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பினை ஏற்படுத்தியது. என்னோட பேர் கவிப்ரியா. நான் 30th அன்னைக்கு மே 30th அன்னைக்கு இங்கே நம்ம SPS டிராவல்ஸ் புக் பண்ணி தென்காசிக்காக புக் பண்ணியிருந்தேன். புக் பண்ணி இங்கேருந்து அங்கே போகும்போதே பஸ் ஏசி பஸ்ஸு 1200 ரூபாய் டிக்கெட்டுன்னு சொல்லி எங்களை ஏற்றுனாங்க. உள்ளே ஏற்றும் போதே பார்த்தா ஏசி அன்கண்டிஷனில் தான் இருக்குது, ஒர்க்கே ஆகலை. ஹெட்லைட்டே இல்லாத ஒரு பஸ்ஸு, காத்தோட்ட வசதி எதுவுமே இல்லாதனால எங்களுக்கு பின்னாடி உள்ள ஜன்னல் பகுதியில் உள்ள அந்த பேக் டோரை ஓப்பன் பண்ணி வச்சு தான் வண்டி ஓட்டி கொண்டு போனாங்க. போகிற வழியிலேயே பொள்ளாச்சியிலே பாதியிலே பிரேக் டவுன் ஆயிடுச்சு பஸ்ஸு. திருப்பி அங்கே ஒரு 1 hour நிப்பாட்டி போட்டுட்டாங்க. நிப்பாட்டிலேருந்து திருப்பி ஒட்டஞ்சத்திரம் வரைக்கும் பஸ் ஒரு 40 ஸ்பீடில் தான் போனாங்க. அங்கே போய் திருப்பியும் பஸ்ஸை நிப்பாட்டி போட்டுட்டு இதுக்கப்புறம் உங்களோட பஸ் எங்கேயுமே மூவ் ஆகாது, வேறு பஸ்ஸு பார்த்து போய்க்கோங்கன்னு சொல்லிட்டாங்க. திருச்செந்தூருக்கு SPS டிராவல்ஸ் ஒன்று வந்துச்சு. திருப்பி அதில் எங்களை ஏற சொன்னாங்க. ஏறும்போது என்னோட ட்ராலி 1 lakh மதிப்பிலான பொருள் உள்ளே இருக்குது. நான் ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட்டு, 1 லட்ச ரூபாய்க்குள்ள பொருள் உள்ளே இருக்குது. என்னோட பொருளை கொடுங்கன்னு சொல்லி கேட்டால் 2 ட்ராலியில் ஒரே ஒரு ட்ராலி தான் இருக்குன்னு சொல்கிறாங்க. அதுக்கான பதில் என்னன்னு கேட்கும்போது எனக்கு எந்த பதிலுமே எனக்கு கொடுக்கல. எனக்கு ட்ராலி கொடுங்கன்னு அப்போ தான் இங்கேருந்து போவேன்னு சொன்னதுக்கு இன்னொரு SPS டிராவல்ஸ் அப்படியே மூவ் ஆகுது. என் கூட வந்த பேசஞ்சர் இறங்கி ஒரு 2 லேடிஸை தனியாக விட்டுட்டு போகிறீங்க, அதுக்கு என்ன பதில்னு கேட்டதுக்கு அவங்க ட்ராலி கேட்காங்க. நான் என்ன பதில் சொல்ல முடியும்னு சொல்லி கேட்டு என்னை விட்டுட்டு பஸ்ஸை மூவ் பண்ணுறாங்க. இப்போ என்னோட 1 லட்ச ரூபா பொருள் உள்ள அந்த ட்ராலி எனக்கு கண்டிப்பாக வேணும். இதை வச்சு தான் நான் பொழப்பே நடத்திக்கிட்டு இருக்கேன். என் ட்ராலி இல்லைன்னா நான் இங்கேருந்து எங்கேயுமே நான் நகல மாட்டேன். கிட்டத்தட்ட 1 வாரமாக 30ஆம் தேதியிலேருந்து 1 வாரமாக என்னை அலக்களிக்கிறாங்க. ஒழுங்கான ஃபோன் கால்ஸ் எனக்கு ரெஸ்பான்ஸ் எதுவுமே பண்ணவே இல்லை. சென்னையிலேருந்து நான் திருப்பி இதுக்காக டிக்கெட் புக் பண்ணி 3 நாளாக அலைகிறேன். போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஏறி இறங்கியிருக்கேன். அவங்களும் எனக்கு எந்த விதமான ரெஸ்பான்ஸும் கொடுக்கல. CSR காப்பி தாரன்னு சொல்லிட்டு 2 நாளாக என்னை அலக்களிச்சிருக்காங்க. இங்கே உள்ள மேனேஜரு என்னை ஒரு பொருட்டே படுத்தலை, முறைகேடான பதில். என்னையும் ஹஸ்பண்டையும் ரொம்ப கேவலமாக தரக்குறைவாக பேசி வெளியே போங்கன்னு சொல்லி தான் அனுப்புனாங்க. இதுக்கான காணொலி பதிவு கூட என் ஃபோனில் இருக்குது. அந்த பஸ்ஸுக்குள்ளே எப்படி இருந்துச்சு, அது வெளி தோற்றம் எப்படி இருந்துச்சு, இது எல்லாமே என்கிட்ட இருக்குது. இதுக்கு எனக்கு ஒரு முடிவு கிடைக்கிற வரைக்கும் நான் அந்த இடத்த விட்டு நவல மாட்டேங்க.